நல்லா இருக்கீங்களா? சரிங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் வந்துங்க அந்த டூரிங் டாக்ஸில் படம் பார்க்கறதுக்கு போவேன். அப்போல்லாம் சமயத்தில் திடீர்னு போடுவானுங்க, ஒரே டிக்கெட்டில் 2 படம்னு. எல்லாம் அடிச்சு விழுந்து போவோம், 2 படத்தில் ஒரே டிக்கெட்லேன்னு. அது சின்ன சின்ன படமாக இருக்கும், அதெல்லாம் அப்போ தெரியாது நம்மளுக்கு. அந்த மாதிரிங்க இப்போ இந்த வீடியோலையும் வந்து ஒரு சின்ன வீடியோ தான், அதுலேயே வந்து 2 சின்ன வீடியோங்க, சின்ன சின்ன கதைங்க, 2மே ரொம்ப நல்ல கதைங்க. பாருங்க. சரிங்க, இப்போ முதல் கதையை பார்க்கலாங்க. சுந்தரம்ங்க அந்த வீட்டு முதலாளி, அவர் வந்து புதுசாக வந்து ஒரு வேலைக்கு ஆள் சேர்த்திருக்கார். அந்த பொம்பளைட்ட புதுசாக வந்து வேலைக்காரிட்ட விஷயம் சொல்கிறார், இந்த அம்மா ஃபோன்லாம் வந்தால் நீ மாதிரி டக்குன்னு எடுத்து பேசிடக்கூடாது. ஃபோனை எடுத்து, ஏங்க இந்த மாதிரி நான் வந்து சுந்தரம் வீட்டு வேலைக்காரி பேசுகிறேங்க அப்படிங்கிறதும், நீ வந்து எங்கேருந்து பேசுகிற வீட்டில் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக சொல்லிட்டு அப்புறம்தான் அவங்க யார், அவங்க யார்கிட்ட பேசணுங்கிறதையும் விவரத்தை கேட்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த வேலைக்காரி புதுசாக வந்ததில், சரிங்க முதலாளி சரிங்க முதலாளி, அதே மாதிரி பேசுகிறேங்க, அதே மாதிரி செஞ்சுக்கிறேங்கன்னு சொல்லிடுறாப்பிள்ளைங்க. உள்ள வந்து வேலைக்காரி அவர் சுந்தரத்தோட படுக்கை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதாவது அந்த ரூம்லாம் வந்து எல்லாம் பெருக்கிவிட்டு அந்த பெட்டெல்லாம் வந்து தட்டி வேறு பெட்ஷீட்லாம் மாற்றி வேலை செஞ்சுட்டு இருக்காப்பிள்ளைங்க. அப்போ வந்து வெளியூரில் இருக்கிற சுந்தரத்தோட மனைவி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சுந்தரத்தோட மனைவி வெளியூருக்கு போயிருக்காங்க, அவங்க அங்கிருந்து ஃபோன் பண்ணுறாங்க. வேலைக்காரி எடுத்து பேசுகிறா, ஹலோ நான் சுந்தரத்தோட படுக்கை அறையிலேருந்து பேசுகிறேங்க, நீங்கள் யார் வேணும் அப்படின்னு கேட்டால அவ்வளோ கதையே முடிச்சு, சோழிய முடிஞ்சு. என்ன சொல்கிறீங்க? இது ஒரு சின்ன கதைங்க, அப்பாவி கணவன்கிற கதை. ஒரு இடத்துல வந்து புதுசாக கல்யாணமான புருஷனு பொஞ்சாதியும் வந்து வெளியே போய்கிட்டு இருக்காங்க. புதுசாக கல்யாணமானவங்க புருஷனு பொஞ்சாதியும் வெளியே வந்து ஷாப்பிங் போயிட்டு வரலாம்னு சொல்லி போகிறாங்க. போகிற பாதையில் வந்துங்க ஒரு இடத்துல வந்து ஒரு நாய், நல்லா பயங்கரமான நாய். அந்த நாயை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த மாதிரி நாய் இவங்க இந்த புருஷன் பொஞ்சாதி போகிறாங்களே இவங்கள பார்த்துக்கிட்டு வருது. வரும் பொஞ்சாதி வந்து ரொம்ப பயப்படுறான். ஐயோ பொஞ்சாதி பயப்படுறான், பொஞ்சாதி கடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாப்புல, டக்குன்னு பொஞ்சாதி வந்து தான் தூக்கிடுறாப்புலைங்க. அது நாய் வந்து கடிச்சா நம்மளே கடிக்கிட்டோம் பரவாயில்ல, ஆனால் பொஞ்சாதி கடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொஞ்சாதி வந்து டக்குன்னு தூக்கிடுறாப்புல. ஆனால் அந்த வந்த நேராக வந்த நாய் அது வாட்டுக்கு அது போயிடுது, இவங்ககிட்டலாம் வரல, அது வாட்டுக்கு அது போயிடுது. அப்புறமேல் வந்து அந்த பொஞ்சாதி வந்து கீழே இறக்கி விட்றாப்புலைங்க. கீழே இறக்கி விட்டதும் அவன் வந்து பாராட்டுவான்னு, புது பொஞ்சாதியில் பாராட்டுவான்னு சொல்லி இவர் வந்து நினச்சிக்கிட்டாருங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறா, ஏங்க எல்லாரும் வந்து நாய் வந்தால் அடிக்கிறதுக்கு கல்லை தான் தூக்குவாங்க, ஆனால் பொஞ்சாதியவே தூக்கி அடிக்கிற புருஷனை வந்து நான் இப்போ தாங்க பார்க்குறேன். எல்லாரும் வந்து நாய் வந்தால் கல்லை தூக்கி தான் அடிப்பாங்க, ஆனால் பொஞ்சாதியவே தூக்கி அடிக்கிற கணவனை வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்கிறாள்ல. இவனுக்கு பாவம் அப்பாவி புருஷனுக்கு ஒன்றுமே புரியலைங்க. சிலர்லாம் அப்படித்தாங்க, நல்லதுன்னு நினைச்சு செஞ்சா அது வந்து கெட்டதாக போகும். இந்த அப்பாவி கணவனும் அந்த மாதிரி தான் வந்து சிக்கிக்கிட்டாங்க பாருங்க.